ஹலோ, இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் லெசன் வந்து கேட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து அதான் ஃபஸ்ட்டு சாப்டரு. ஃபஸ்ட் சாப்டரில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தெர்மோ அப்படின்னா ஹீட்டுன்னு சொல்லுவோம். டைனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு மோஷன் அந்த மாதிரி உள்ள இதுதான் வந்து டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹீட்டை வந்து பவராக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, பவரை வந்து ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ். இதுதான் வந்து சொல்லுவாங்க பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த எனர்ஜி அண்ட் இட்ஸ் இன்ட்ராக்ஷன். இதுதான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டை வந்து பவராக கன்வெர்ட் பண்ணுவாங்க, பவரை வந்து ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் வந்து இதில் வந்து எனர்ஜியை தான் வந்து முக்கியமாக எனர்ஜி அண்ட் ஹீட் இன்ட்ராக்ஷனை தான் வந்து நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸில் பற்றி பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ்க்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் வந்து டீல் பண்ணுறது வந்து ஹீட் இன்ட்ராக்ஷன் வித்தவுட் கன்சிடரிங் த மெக்கானிசம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் தெர்மோடைனமிக்ஸ் வந்து படிப்போம். ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம படிப்போம். அலாங் வித் த மெக்கானிசம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் அது பேரே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு வச்சுருப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸில் அப்படி இருக்காது. இதில் வந்து 500 kilojoules ஆஃப் ஹீட் இஸ் ஆடட் டு த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு தெர்மோடைனமிக்ஸில் வந்து எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பென் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 500 kilojoules வந்து ஆட் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸாம்பிள். இதுவே வந்து 500 kilowatt ஆஃப் ஹீட் இஸ் கண்டக்டட் த்ரூ த டியூபுங்கிறது கிலோவாட் அப்படிங்கிறது ஜூல்ஸ் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை சொல்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ள எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நீட் நாட் பி மேண்டிட்டரிலி எக்ஸிஸ்ட். அதாவது ஒரு டெம்பரேச்சர் வந்து ஹாட் டெம்பரேச்சர்லேருந்து கோல்ட் டெம்பரேச்சரோ இல்லை கோல்ட் டெம்பரேச்சர்லேருந்து ஹாட் டெம்பரேச்சரோ போகணுங்கிறது மேண்டிட்டரியாக இருக்காது. ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு அக்கர் வந்து there should be டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இதுக்கு வந்து கேரியிங் ஃபேக்டரே மோஸ்ட்லி வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு. அப்புறம் வந்து பேசிக் டெர்மினாலஜின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் ஆர் ரீஜன் இன் எ ஸ்பேஸ் இஸ் தட் அண்டர் ஸ்டடி. இதுதான் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம படிக்கிறது தான் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னா கண்ட்ரோல் மாஸ், அதாவது மாஸ்னால் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் வச்சு படிக்கிறது. இதுவே வந்து ரீஜன் இன் ஏ ஸ்பேஸ் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் வால்யூம்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னா கண்ட்ரோல் மாஸு, ரீஜன் இன் ஏ ஸ்பேஸ் அப்படின்னா கண்ட்ரோல் வால்யூம். அப்புறம் வந்து சரௌண்டிங்ஸ் அப்படின்னா எவ்ரிதிங். இதுதான் சிஸ்டம்க்கு எவ்வளோ வெளியில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரௌண்டிங்க்கு வெளியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட் சரௌண்டிங். இது வந்து இன்டர்மீடியேட் சரௌண்டிங் ரீஜன் வித் விச் த எஃபெக்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் ஃபெல்ட். இந்த சிஸ்டமோட எஃபெக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு காஃபி வந்து சூடாக இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இந்த ரீஜனுக்குள்ளே தான் அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து இன்னும் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட் ரீஜன். எனிதிங் எக்ஸ்டெண்ட் டு த இன்டர்மீடியேட் சரௌண்டிங் இஸ் கால்டு என்விரான்மெண்ட். அடுத்து வந்து சரௌண்டிங்லாம் வந்து இன்டர்மீடியேட்டு சரௌண்டிங்கும் என்விரான்மெண்ட்டும் சேர்ந்தது தான் சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பவுண்ட்ரி அப்படின்னா அந்த என்டிட்டி தட் செப்பரேட்ஸ் ஏ சிஸ்டம் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங். அதாவது சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற ஒரு லைன் தான் வந்து பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவுண்ட்ரியோட திக்னஸ் மோஸ்ட்லி வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. பவுண்ட்ரியோட திக்னஸ். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து 3 சிஸ்டம் இருக்குது. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோலாக இருக்கும். பட் வந்து எ சிஸ்டம் இன் விச் போத் மேட்டர் ஆர் மாஸ் ஆர் அண்ட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் கேன் ஹேப்பன்ஸ் வித் இட்ஸ் சரௌண்டிங். அதை தான் வந்து நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஓப்பன் சிஸ்டம்னால் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். அதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு காஃபி வந்து சூடாக வந்து ஒரு சரௌண்டிங்கில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து மாஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஒரு மைல்டு அமௌண்ட்டில் தான் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ஹார்ட் வந்து கோல்டாக மாறிடும். அதே மாதிரி தான் அதே க்ளோஸ்டு சிஸ்டம்னால் அந்த காஃபி வந்து மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மாஸ் கண்ட்ரோலாக இருக்கும். பட் வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். இதுதான் வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் ஆர் க்ளோஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது சிஸ்டம் இன் ஏ ரீஜியன் இஸ் செட் டு பி ஐசோலேட்டட். ஏதோ ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஐசோலேட்டட் சொல்லணும் அப்படின்னா அதில் என்ன எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதை தான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஜிட் டேங்க் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐசோலேட்டட் சிஸ்டத்துலலாம் மோஸ்ட்லி என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து 0ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் லா ஆஃப் ஹீட் தெர்மோடைனமிக்ஸில் வந்து என்ன ஃபார்ம்னா Q - W = டெல்டா யூவா. அந்த Q வந்து எப்பப்போலாம் வந்து ஐசோலேட்டட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா Q வந்து 0ன்னு போட்டுப்போம். இதெல்லாம் வந்து இந்த பேசிக்ஸ் வந்து நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிஸ்டம் அப்படிங்கிறது 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஆர் கிளாசிக்கல் அப்ரோச். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்னென்னா ஒரு பஞ்சாக இப்போ வந்து ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்னா அந்த ரூமில் வந்து ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ஏரியா வந்து ஒரு வால்யூமை கன்சிடர் பண்ணி அந்த அந்த இடத்த பற்றி ஸ்டடி பண்ணுறது வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சு. எந்த ஒரு இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ்க்கும் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டோம். அதே மைக்ரோஸ்கோபிக் மார்டிகுல்னால் அப்ரோச் எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்னால் ஒரு இண்டிவிஜுவல் மார்டிகுலை வச்சு படிக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் தான் நம்ம படிக்கிறது. மைக்ரோஸ்கோபிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்லாம் PhD லெவலில் போகிறது. நம்மளோட இது வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் இல்லாமல் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஆர் கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க.